இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஆல்பர்ட் ஹுர்டாடோ என்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் தென் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு சேசு சபை புனிதர். புற்றுநோயினால் மரணமடைந்தவர். நாம் வாழ்ந்த இந்த 20வது நூற்றாண்டுல வாழ்ந்து மரித்த ஒரு உன்னதமான ஒரு புனிதர். மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்ததாக இவரை பற்றி நாம் அறிகிறோம். ஒரு சேசு சபையினுடைய உதவியினால் இளமையில கல்வியை கற்று பிறகு அதே சேசு சபையில ஒரு துறவியாக மாற விரும்பி அந்த துறவர பயிற்சிகளை முடித்து பிறகு துறவியாகவும் குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். எந்த ஒரு ஏழ்மையான பின்புலத்திலிருந்து வந்தோம் என்பதை வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் தன்னுடைய குருத்துவ படிப்பிற்கு பிறகு குருப்பட்டத்திற்கு பிறகு ஏழ்மையான இடங்களையும் ஏழ்மையான மக்களையுமே தன்னுடைய வாழ்வின் இலக்காக மாற்றிக்கொண்டு இயேசுவை எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செய்தாரோ அதே அளவுக்கு ஏழையரை அன்பு செய்த பிறரன்பின் பாதுகாவலராக இருப்பவர் தான் இந்த ஆல்பர்ட் ஹுர்டாடோ என்கிற இந்த புனிதர். அன்பு மிக்கவர்களே, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் துன்புற்று இருந்தாலும் விசுவாசத்தை இழக்காமல் பிறரன்பில் சற்றும் தொய்வுறாமல் கடைசி வரையில பிறரன்பு பணிகளை செய்து மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இறைவன் திருமுன்னிலையில நீதிமானாக இறைவனடி சேர்ந்தவர் தான் இந்த புனித ஆல்பர்ட் ஹுர்டாடோ என்பவர். இவருடைய பரிந்துரையால் எத்துணை தடைவரினும் அந்த தடைகளை எல்லாம் மீறி பிறரன்பு பணிகளில இறையன்பு பணிகளில ஈடுபட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒருவர் நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கான பதிலாக திருச்சட்டங்களை கடைபிடித்தால் போதும் என்று நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த இளைஞரும் நான் திருச்சட்டத்தை முற்றிலுமாக மிக இளைய வயதிலிருந்தே பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவரை பார்த்து கருணையோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீர் நிறைவுள்ளவராக மாற விரும்பினால் நீர் போய் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு என்னை பின்பற்றும் அப்படி என்று சொன்னார். அந்த இளைஞர் முகவாட்டத்தோடு சென்று விட்டதாகத்தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இயேசுவை பின்பற்றுவது அல்லது நிலை வாழ்வை பெறுவது நிறை வாழ்வை பெறுவது சட்டத்திட்டங்களையும் அல்லது திருச்சபையினுடைய விதிமுறைகளையும் பின்பற்றுவது மட்டும் போதும் அப்படி என்று நம்ம நினைக்கின்றோம். அன்பு மிக்கவர்களே, இந்த உலகம் என்பது பதவிக்கான ஒரு ஆசையையும், இந்த உலகம் என்பது செல்வத்திற்கான ஒரு ஆசையையும், இந்த உலகம் என்பது உடல் ரீதியான இச்சைகளுக்கான ஒரு ஆசையையும் ஒவ்வொரு நாளும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் வாழ்கிற இந்த ஒரு சமுதாயத்துல காண்கிற போர்கள், வன்முறைகள், ஊழல் மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்கள் அனைத்துமே இவற்றிலிருந்து ஊற்றெடுப்பதாகத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் நாம் பெற வேண்டும் என்றால் இயேசு சொல்லுகிற ஒரு அழகான காரியம், நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு விண்ணகத்தில் நீர் நிறை உள்ளவராக இருப்பீர், பின்பு என்னை பின்பற்றும் அப்படி என்று வெறும் சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடிப்பதால் மட்டுமே ஒருவர் நிலை வாழ்வை பெற்றுவிட முடியாது. மாறாக தன்னிடம் இருப்பதை ஏழையருக்கு கொடுக்க வேண்டும். வெறும் பொருளையும் மற்றும் நம்மிடம் இருப்பதை கொடுத்து விட்டு நிலை வாழ்வை பெற்றுவிட முடியுமா அப்படி என்கிற கேள்விக்கு உண்மையாகவே அது அல்ல. மாறாக உள்ள ரீதியாக இறைவனிடம் பற்றுள்ளவர்களாக உலகத்தின் மீது பற்றற்றவர்களாக வாழத்தான் இந்த செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வடநாட்டிற்கு சென்று கொண்டிருந்த ஒரு ட்ரெயின் பெட்டியில தண்ணீர் பாட்டில்களை வைத்து ஒரு சிறுவன் விற்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அது மிகவும் ஒரு கிராமப்புறமான ஒரு பகுதி, தண்ணீர் கிடைப்பது அங்கு அரிது. சிறுவனிடம் 5 பாட்டில்கள் மட்டும் இருக்கின்றன. ஒரு பெரியவர் அந்த சிறுவனை அழைத்து தண்ணீர் பாட்டிலுடைய விலை என்னவென்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், 2 ரூபாய் ஒரு பாட்டிலினுடைய விலை அப்படி என்று சொல்லுகிறான். அந்த முதியவர் அந்த சிறுவனிடத்துல, சரி ஒரு பாட்டில் ₹1.50 தரியா அப்படின்னு அவரு பேரம் பேசுகிறார் தண்ணிக்காக. அந்த சிறுவன் அவரிடத்துல எதுவுமே பேசவில்லை. வாட்டர் வாட்டர் வாட்டர், தண்ணீர் தண்ணீர் என்று மற்ற இடங்களுக்கு சென்று தண்ணீர் பாட்டில்களை 2 ரூபாய்க்கு கேட்டவர்களிடத்துல கொடுத்து சென்று கொண்டே இருக்கிறான். தாகம் அதிகமாக எடுத்ததால் இந்த முதியவர், தம்பி நான் தானப்பா தண்ணி முதல்ல கேட்டேன், என்கிட்ட கொடுக்காம அங்கெல்லாம் போய் கொடுக்குற அப்படின்னு கத்துறாரு. அப்ப அந்த இளைஞன் சொன்னானா, ஐயா குடிக்க வேண்டிய தண்ணீருக்கு நீங்கள் பேரம் பேசி கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு தாகம் இல்லை என்று நினைத்து கொண்டு தான் நான் மற்றவர்களிடம் கொடுக்கிறேன். உண்மையாகவே தாகம் எடுத்திருந்தால் தண்ணீருக்கு பேரம் பேசியிருக்க மாட்டீர்கள்
அப்படின்னு சொன்னானா அந்த சிறுவன். அன்பு மிக்கவர்களே, எவ்வளவு ஒரு உயரிய பாடம்! இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையாகவே ஆன்மீக தாகம் இருந்தால் நிலை வாழ்வை தருகிற நித்திய நீரூற்றாகிய இயேசுவிடமிருந்து வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். அவருக்கான சின்ன சின்ன தியாகங்களை நம்ம ஏறெடுப்போம். நிலை வாழ்வை பெறுவதற்காக இந்த மண்ணுலக பற்றுகளை எல்லாம் விட்டு சின்ன சின்ன தியாகங்களை செய்து பழகுவோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நிலை வாழ்வை பெற விரும்பினால் மண்ணுலக பற்றுகளை விட்டு இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு வாழ இறைவன் கொடுக்கிற அந்த அழைப்பை இன்று ஏற்க முயற்சி செய்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.